யோசிச்சு பாருங்க. இந்த எம்ப்ளாயி மற்ற எம்ப்ளாயெல்லாம் கெடுக்கிறான் அப்படின்னா உடனே ஆமாம், அவன் வேலையை அவன் பிஸ்னஸை காப்பாற்றிக்க அவன் என்ன பண்ணுவான்? ஒரு ஆளை இழக்கிறதுக்கு அவன் தயாராகிறான். யோசிச்சு பாருங்க ஐயா, உங்கள் வேலையில் நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் கொடுக்கப்பட்ட படிப்பில் நீங்கள் எப்படி இருக்கீங்க? படிப்பு உங்களுக்கு உரியது. சின்ன பிள்ளைங்க உங்களுக்கு படிக்கிறது தான் இப்போ வேலை. உங்கள் படிப்பில் ஒழுங்காக இருக்கீங்களா? அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியதில் அந்த வேலையில் ஒழுங்காக இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உங்கள் வேலையில் ஒழுங்காக இருந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதில் ஒழுங்காக இருப்பார், உங்களை உயர்த்துவதில் ஒழுங்காக இருப்பார், உங்களை மேன்மையாக வைப்பதில் கர்த்தர் அவர் கரெக்டாக இருப்பார். யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை தான் அறுப்பீங்க. யோசிச்சு பாருங்க ஐயா, உங்கள் வேலையில் கரெக்டாக இருங்க. நீங்கள் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு எங்கேயும் கலக்கம் வராது, எங்கேயும் கலக்கம் வராது. நீங்கள் நஷ்டப்படுத்துகிறவங்களா இருக்கீங்க, யோசிச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் குடும்பத்துக்கு நீ ஆசீர்வாதமாக இருக்கிறாயா, அல்லது இவன் எனக்கு தேவையே இல்லை, இவன் எனக்கு தேவையே இல்லை, இவங்களால எனக்கு பெரிய பிரச்சனை வருதுன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்திலேயோ உங்கள் காலேஜ்லேயோ உங்கள் ஸ்கூல்லையோ அல்லது சமூகத்திலேயோ சபையிலேயோ இருப்பீர்கள். ஆனால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கொஞ்சம் உங்களை ஆராய்ந்து பார்க்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இந்த கேரக்டரை விட்டு விலகணும்னு கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இப்போ வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்கள். இது உலக பிரகாரமான வேலையை பற்றி தான் ஆண்டவர் சொல்கிறார். உங்களுக்கு கொடுத்த வேலை, மனைவிமார்கள் குடும்ப காரியங்களை ஒழுங்காக செய்கிறீங்களா? புருஷன்மார்களுக்கு ஒழுங்காக சம்பாத்தியம் பண்ணுறீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையானது, உங்கள் மனைவிக்கு தேவையானது, உங்கள் குடும்பத்துக்கு தேவையானது சரியாக செய்கிறீங்களா? யோசிச்சு பாருங்கள். ஒழுங்காக உங்கள் காரியங்களை செய்கிறீங்களா? அடுத்தவங்க குற்றம் சாட்டாத அளவுக்கு உங்களோட வாழ்க்கை இருக்கா? யோசிச்சு பாருங்க ஐயா. கர்த்தர் உங்கள் வேலையை பார்க்குறார், கர்த்தர் உங்கள் வேலையை பார்க்குறார். தானியேலுடைய காரியங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் பிரதானிகளுக்கு தலைவனாக இருந்தான், அவ்வளோ வேலை தான். ஆனாலும் அவன் திருடுறதுக்கு அதில் வாய்ப்பு இருந்தது, பொய் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது, கொள்ளையடிக்க வாய்ப்பு இருந்தது. ஆனால் அவனிடத்தில் ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியல. வசனம் சொல்லுது, ஏனென்றால் அவன் கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான், குற்றம் சாட்டப்படாதவனாக இருந்தான். அதனால தான் சிங்க கபியில் போட்டால் கூட சிங்கம் அவனை சேதப்படுத்தலை. அல்லேலூயா. இன்றைக்கி நம்மளை அந்த மாதிரி போட்டாங்கன்னா நம்ம தாங்குவோமா? சிங்கம் வந்து பீறாமல் இருக்குமா? நமக்காக கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புவாரா? அந்த அளவுக்கு நம்முடைய வேலையில் உண்மை இருக்கா, உத்தமம் இருக்கா? ராஜாவுக்கு நஷ்டம் வர்ற வேலையை செய்கிறோமா? எஜமானுக்கு நஷ்டம் வர வேலையை செய்கிறோமா? உங்கள் ஓனருக்கு நஷ்டம் வருதா? உங்கள் வேலையினால் உங்கள் கம்பெனிக்கு கேவலம் வருதா, அசிங்கம் வருதா? இங்கே போனாலே சர்வீஸ் சரியில்லை, அது உங்கள் சர்வீஸ் சரியில்லைன்னா அது யாருக்கு கெட்ட பேர் வரும்? யோசிச்சு பாருங்கள்.